வணக்கம் நேயர்களே, கல்லூரி வாசல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது காயத்ரி. 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கு மலை போல் ஏராளமான வாய்ப்புகளும் பல துறைகளும் குவிந்துள்ளன. என்னென்ன துறைகள் இருக்கிறது, எதை எடுத்து தேர்ந்தெடுத்து படிக்கலாம், எந்த கல்லூரியில் படிக்கலாம் போன்ற பல்வேறு தகவல்களை நாம் கல்லூரி வாசல் நிகழ்ச்சியின் வாயிலாக பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றும் நிறைய தகவல்களை நாம் பார்க்க போகிறோம். நிகழ்ச்சிக்கு செல்லலாம். சார் வணக்கம். இப்ப எம்பிபிஎஸ் இந்த எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இந்த மாதிரி போயிட்டு இருக்கிற நிலைமையில இப்ப +2 முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள் இருப்பாங்க. இன்னும் சில ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல் ப்ரீ டென்டல் இந்த மாதிரியான எக்ஸாம் எழுதி அதுக்கான ஒரு ப்ராசஸிங்ல அவங்க இருப்பாங்க. பிலிம்ஸ் முடிச்சிருப்பாங்க, மெயின்ஸ் எக்ஸாம்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி இப்ப அபார்ட் ஃப்ரம் எம்பிபிஎஸ் மத்த மருத்துவம் சார்ந்த படிப்புகளும் இருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஆயுர்வேதிக் இருக்கு, ஹோமியோபதி, யுனானி இதெல்லாம் இருக்கு. மாணவர்களுக்கு இதுல கொடுக்கற ஆர்வம், அந்த படிப்புகளையும் சேர்றதுக்கான ஆர்வம் அதுல கொடுக்கறாங்களா? பேசிக் கான்செப்ட் இந்த மாணவர்களுக்கு மருத்துவத்துறை சார்ந்த சேவையில நாட்டம், அதை தங்களை தயார் பண்ணிக்கிறாங்க. மருத்துவத்துறைக்கு போகணுங்கிறது அவங்க நோக்கமா இருக்கு. இது அலோபதிங்கிறது ஒரு கெமிக்கல் பேஸ்டு ஒரு மெத்தடுங்கிற அதே நேரத்தில் இன்னும் நிறைய சிஸ்டம், ஈக்குவலன்ட் சிஸ்டம், அதே மாதிரி டாக்டருக்கு ஈக்குவலன்ட் சிஸ்டம் இருக்குங்கிறத நம்ம சொல்லணும். அந்த வகையில தான் பிஎஸ்எம்எஸ் வருது, பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிக்கல்ஸ் அண்ட் சர்ஜரி. இன்னும் நிறைய விஷயங்கள் இதை பத்தி பேசலாம் சார். ஒரு காலர் வந்துட்டாங்க. காஞ்சிபுரத்தில் இருந்து கார்த்திக் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். கார்த்திக் வணக்கம், உங்களோட கேள்வி என்ன கார்த்திக்? சொல்லுங்க. ஹலோ சார், நான் 12th முடிச்சிருக்கேன் சார். சொல்லுங்க கார்த்திக். ஹலோ சார், நான் 12th முடிச்சிருக்கேன் சார். சொல்லுங்க. இது ஆயுர்வேதிக் பண்ணலான்னு இருக்கேன். ஆயுர்வேதிக் அப்படி இல்லைன்னா சித்தா பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு எப்படி ஸ்கோப் இருக்கும், அதை பத்தி கொஞ்சம் டீடைல் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். எங்க அப்ளை பண்ணோம், அட்மிஷன் எங்க போறது? நல்ல கொஸ்டின் கேட்டீங்க கார்த்திக். கேட்டுக்கோங்க. நீ ஆயுர்வேதிக் சித்தா ரெண்டையும் விரும்புறீங்க. ஆயுர்வேதிக்ங்கிறது இந்தியன் சிஸ்டம், வேத காலத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய சிஸ்டம். ஒரு நல்ல மருத்துவ முறை அது, தாராளமா நீங்க செய்யலாம். அதே மாதிரி சித்தம் தமிழ்நாடு சிஸ்டம், இந்த 18 சித்தர்கள் கொடுத்த அகத்திய முறைப்படி வந்தது. நல்லா வந்துட்டு இருக்கீங்க, நல்ல ஸ்கோப் இருக்கு, ஆர்வத்தோட பண்ணணும். வாழ்த்துக்கள். நீங்க அண்ணா சித்த கல்லூரியில அதுக்கு விண்ணப்பிக்கணும். விளம்பரம் வரும், காத்திருங்க. வேலூரில் இருந்து ரஞ்சித் காத்திருக்கிறார், பேசலாம். ரஞ்சித் வணக்கம். ரஞ்சித், உங்களோட கேள்வி என்ன? வணக்கம். வணக்கம். வணக்கம், வேலூர்ல இருந்து ரஞ்சித் பேசுறேன். சொல்லுங்க ரஞ்சித். சார், இப்ப இது இன்ஜினியரிங்லயே மெடிக்கல் ஃபீல்டுல பயோமெடிக்கல் அது மாதிரி இது போகும்போது கூட ஆயுர்வேதிக் யூஸ் ஆகும். நீங்க ரெண்டு விஷயத்தை இப்ப கேக்குறீங்க. இன்ஜினியரிங் பத்தி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, அல்ல பயோமெடிசன் பத்தி கேக்குறீங்க. ஆர்வம் இருந்தா பண்ணலாம். பட் இங்க டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாளாகும். ஆனா அலோபதி மெடிசன் தவிர ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் ஈக்குவலா நல்லா வந்துகிட்டு இருக்கு. இந்த காலச்சக்கர சுழற்சியில அது மேல வந்துட்டு இருக்கு. நீங்க இந்த ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் தாராளமா சூஸ் பண்ணலாம். வாழ்த்துக்கள். சார், இப்ப ஆயுர்வேதிக் மெடிசன் சொல்லிருந்தீங்க. ஆயுர்வேதிக் மெடிசனுக்கு லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எங்கெங்க இருக்கு? அதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஏதாவது இருக்கு? அதாவதுங்க, தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எந்த எக்ஸாமுக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது. எல்லாமே கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான். ஈவன் ஆயுர்வேதிக், ஹோமியோபதி எல்லாமே. ஒரே ஒரு எக்ஸாம், கட்டிடக்கலை ஆர்கிடெக்சர் தவிர எதுக்குமே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும். ஆல் இந்தியாவில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. பல்வேறு யூனிவர்சிட்டியில அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எல்லாம் பண்றாங்க. நம்ம பேசுறதுக்கு தமிழ்நாடு வச்சிட்டு இருக்கும் பொழுது அறிஞர் அண்ணா இந்திய மருத்துவ கல்லூரி இருக்கு பாருங்க, அதாவது அண்ணா நகர்ல அரும்பாக்கத்துல, அங்கதான் நம்ம விண்ணப்பிக்க வேண்டியிருக்கும். அவங்கதான் விளம்பரம் கொடுப்பாங்க. ஆனா இதுவும் என்ன, தமிழ்நாடு மருத்துவ பல்கலைக்கழகம் கீழே தான் வருது. கவர்னிங் பாடி அவங்க தான், டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் கீழே தான் வருது, இந்தியன் மெடிசன் கூட. சோ அங்கதான் விண்ணப்பிக்கணும். என்னென்ன கல்லூரிகள் நம்ம சொல்லுவோம், அதை எல்லா கல்லூரியும் தொடர்ந்து சொல்லிடுவோம். நம்ம நிச்சயமா நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். ஒரு நேயர் இணைப்பில் காத்திருக்கிறார். சென்னையில இருந்து சரவணன் காத்திருக்கிறார், பேசலாம். சரவணன் வணக்கம். சரவணன், உங்களோட கேள்வி. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ ஹோமியோபதி படிப்பு எப்படி சார் இருக்கு? அதுல பையனை ஜாயின் பண்ணலாமா? ஹோமியோபதி மருத்துவ முறைங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். டாக்டர் சாமுவல் ஹனிமோன் கொடுத்த ஒரு நல்ல முறை அது. லா ஆஃப் சிமிலாரிட்டியை பேஸ் பண்ணி வந்திருக்க முறை. நல்ல சிஸ்டம் அது. கிட்டத்தட்ட ஒரு மெடிக்கல், ஒரு நானோ டெக்னாலஜின்னு சொல்லலாம். அதை விருப்பம் இருந்தா கண்டிப்பா எடுத்து படிங்க. நல்ல ஸ்கோப் இருக்கு. ஆழ்ந்து படிக்கணும், விருப்பத்தோட படிக்கணும். இட் இஸ் குட். சென்னையில இருந்து விஜய் காத்திருக்கிறார், பேசலாம். விஜய் வணக்கம். விஜய், உங்களோட கேள்வி என்ன? பகிர்ந்துக்கோங்க. மேடம், குட் ஆஃப்டர்நூன் மேடம். சார் சொல்லுங்க விஜய். அதான் மேடம், நான் இப்போ 12th முடிச்சிருக்கேன். 650 மார்க்ஸ் எடுத்திருக்கேன். எவ்வளவு மார்க்? 650.
650 சொல்லுங்க. ஓகே சொல்லுங்க. சித்தா இண்டஸ்ட்ரியல் சித்தா இண்டஸ்ட்ரியல் பண்ணலான்னு. அதே சமயத்துல வந்து எனக்கு பிஎஸ்சி பயோடெக்னாலஜி பண்ணலான்னு விருப்பம் இருக்கு. அது முடிச்சு என்ன மாதிரி வேலை வாய்ப்பு இருக்கு, அதுக்கப்புறம் எம்எஸ்சி எப்படி பண்ணலான்றது. உங்க மதிப்பெண் வந்து 1200க்கு 650 சொல்லிருக்கீங்க இல்லீங்களா? இல்ல சார் 650 650. அது 650 சொல்லிருக்கீங்க. அதாவது பார்டர்ல பாஸ் பண்ணிருக்கீங்க. நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க வந்து ஆக்சுவலா வந்து மெடிசின் கட் ஆஃப்ல வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. அதனால வந்து அதை ரொம்ப குறைவான குறைவு தான் அது. அதை விட்டுட்டு நீங்க இன்ஜினியரிங் பக்கம் போங்க. இன்ஜினியரிங்ல ஒரு காமன் கோர் இன்ஜினியரிங் எடுத்து படிங்க. அது உங்களுக்கு நன்மையை பயக்கும். வாழ்த்துக்கள். சிறையிலிருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார் சண்முகம். அவரிடம் பேசலாம். சண்முகம் வணக்கம். உங்களுடைய கேள்வி என்ன சண்முகம்? சொல்லுங்க சார். வணக்கம். வணக்கம். வணக்கம் சண்முகம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். சொல்லுங்க. நம்ம பொண்ணு வந்து 4th இயர் படிக்குது சார். சித்தா 4th இயர் படிச்சிட்டு இருக்காங்க. சொல்லுங்க. படிச்சிட்டு இருக்காங்க. சொல்லுங்க. இதனுடைய வேலை வாய்ப்பு எப்படி அமையும்? மிக அருமையான கேள்வி. பிஜி பண்ண சொல்லுங்க. எம்டி இருக்கு, பிஎஸ்சி எல்லாமே வந்திருக்கு சித்தாவில. ஆய்வுக்குரிய துறை அது நல்லா வளர்ந்து வருது. வேலை வாய்ப்புகள் வந்து கவர்மெண்ட் போஸ்டிங் எல்லாம் வந்துட்டு இருக்கும். டிஎன்பிஎஸ்சி வழியாகவும் மற்றபடி சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங் வரும். தனியா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாமே. சித்தா டாக்டர் நெசசரி தானே. கையிலேயே தொழிலை வச்சுட்டு எதுக்காக வேலை கலைக்கணும்? நீங்க நிச்சயமா செய்யலாம் சார். இப்ப இது ஆயுர்வேதிக் மெடிசின்ல சர்ஜரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சர்ஜரி அந்த கோர்ஸ்க்குள்ள உள்ள விஷயம் தான். சர்ஜரி அவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. பட் அவங்களுடைய போக்கஸ் சர்ஜரி இல்ல. அதாவது அந்த இந்த சிஸ்டத்தோட போக்கஸை சர்ஜரிக்கு முன்னாடி காப்பாத்துறது தானே. அதாவது எமர்ஜென்சி வரக்கூடாது. பிரிவென்ஷன். அங்க சர்ஜரி பண்ண மாட்டாங்க. பண்றது இல்ல. மேக்சிமம் மைனர் தான் பண்ணுவாங்க. அது வந்து அந்த டாக்டர் சொல்ல வேண்டிய ஒரு பதிலா இருக்குது. அது நம்ம எஜுகேஷன் பத்தி தானே பேசிட்டு இருக்கோம். இல்ல இப்ப இந்த டிகிரிலேயே பிஏ எம்எஸ் அப்படின்னு கண்டிப்பா இந்த சர்ஜரி தான் ஆயுர்வேதிக் மெடிசன் அண்ட் சர்ஜரி அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ நான் இதுல ஸ்பெஷலைசேஷன் ஏதாவது இருக்குமா அப்படிங்கிறதுக்காக சர்ஜரி அவாய்ட் பண்ணி தான் போவாங்க. ஓகே ஓகே. பட் தே நோ தட் ஆல்சோ. பத்மாவதி இணைப்பில் காத்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் பத்மாவதி. உங்களோட கேள்வி என்ன? சொல்லுங்க. வணக்கம் சார். உங்ககிட்ட தான் கேள்வி. ஹலோ. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. சார் என்னோட பொண்ணு எம்பிபிஎஸ் படிக்கணும்னு தான் சார் நினைச்சு நல்லா படிச்சா கவர்மெண்ட் ஸ்கூல்ல. ஆனா அவளுக்கு அந்த கட் ஆஃப் வரல. என்ன கட் ஆஃப் சொல்லுங்க? டி எடுக்க 166 சார். அவ பரவாயில்ல சொல்லுங்க. பரவாயில்ல சொல்லுங்க. அவளுக்கு வந்து ஃபார்ம் டி அது நல்ல ஸ்கோப் இருக்குங்களா சார்? ஏன்னா எம்பிபிஎஸ் சொல்லிட்டே இருந்தா. அருமையான கொஸ்டின். ஒரு நல்ல கோர்ஸ்ங்க. ஃபார்ம் டி பண்ணலாம், பிசியோதெரபி பண்ணலாம், அலைடு ஹெல்த் சயின்சஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஏரியாஸ் எல்லாம் நல்லா வளர்ந்துகிட்டு இருக்கு. இந்த ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் நீங்க முயற்சி பண்ணலாம். செல்ஃப் பைனான்ஸ் கவர்மெண்டோட கிடைக்குதான்னு பாருங்க. வாழ்த்துக்கள். சேலத்திலிருந்து விஜயகுமார் காத்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். விஜயகுமார் வணக்கம். உங்களோட கேள்வி என்ன? சொல்லுங்க. வணக்கம் மேடம். சார் அவர்கிட்ட ஒரு கொஸ்டின். சொல்லுங்க விஜயகுமார். சார் எனக்கு சித்தா படிக்க நான் விருப்பமா இருக்குது. ஓகே. அது நான் வந்து 785 மார்க் எடுத்துக்கிறேன். எவ்வளவு மார்க்குங்க? 785 மார்க் எடுத்துக்கிறேன் சார். அதுதான் சித்தா படிக்கலாம்னு எனக்கு ஆசையா இருக்கு. அதான் கிடைக்குமான்னு உங்ககிட்ட கேட்கணும். வாழ்த்துக்கள். உங்க ஆசை நியாயமான ஆசை. கட் ஆஃப் வந்து மெடிக்கல் கிட்ட வந்துட்டு இருக்கீங்க. அதை விட கொஞ்சம் குறையுமே வழிய கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் போகணும். ஒரு கால் செல்ஃப் பைனான்ஸ் காலேஜ்ல போய் ட்ரை பண்ணி பாருங்க. முயற்சி பண்ணுங்க. நிறைய காலேஜஸ் இருக்கு. அதுல போய் ட்ரை பண்ணி பாருங்க. கிடைச்சா சந்தோஷம். வாழ்த்துக்கள். செல்ஃப் பைனான்சிங் காலேஜஸ்ல படிக்கிறது. அதாவது செல்ஃப் பைனான்ஸ் கூட இப்படி புரிஞ்சுக்கோங்க. செல்ஃப் பைனான்ஸ் நம்ம கேப்டேஷன் ஃபீஸ் கொண்டு கொடுக்கறத நம்ம சொல்லல. நம்ம இந்த மெடிக்கல் எடுக்கிறது மாதிரியே கவர்மெண்ட்ல வந்து டைரக்ட் மெரிட், அதாவது கவர்மெண்ட் காலேஜ்ல வந்து டைரக்டா மெரிட் பேஸ்ல கொடுக்கறது ஒண்ணு. கவர்மெண்ட்டுக்கு சரண்டர் பண்ண கோட்டா இருக்கு பாருங்க. அதாவது கவர்மெண்ட் பிரைவேட் காலேஜஸ் கவர்மெண்ட் கொடுக்க வேண்டிய கடமை இருக்கு. அந்த கோட்டாவில் கவர்மெண்டே செலக்ட் பண்ணி உள்ள போடுறது நியாயமா. பிரைவேட் காலேஜஸ்ல கவர்மெண்ட் கோட்டா. அதுல வந்து செல்ஃப் பைனான்ஸ் மீன் பண்றோம். ஓகே. சோ மேனேஜ்மென்ட் கோட்டால போக வேண்டாம். மேனேஜ்மென்ட் கோட்டாவை நம்ம அட்வைஸ் பண்றது இல்ல. நான் பண்றது இல்ல. கேபிடேஷன் ஃபீஸ் கொடுத்து படிக்கிறத யாரும் அட்வைஸ் பண்றது இல்ல. சென்னையில இருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார். சரவணன். அவரிடம் பேசலாம். சரவணன் வணக்கம். உங்களோட கேள்வி என்ன சரவணன்? சொல்லுங்க. சொல்லுங்க சரவணன் வணக்கம். ஹலோ சரவணன் வணக்கம். உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணுங்க. டிவி பார்க்காம பேசுங்க சரவணன். சார் வணக்கம் மேடம். வணக்கம். ஹலோ மேடம். யுனானி பத்தி கேட்கணும். யுனானி தெரிஞ்சுக்கலாம் சரவணன். யுனானி வந்து ஒரு நல்ல கோர்ஸ்ங்க. அது யுனானி வந்து கிரேக்க நாட்டில இருந்து வந்த மருத்துவம். அது ஹிப்போக்ரட்ஸ் அப்படிங்கிறவர் வந்து அதான் அவர் உருவாக்கினாரு. அரிஸ்டாட்டில் வளர்த்தாரு. இப்படி எல்லாம் படிப்போம். ஒரு நேச்சுரல் மெடிசன் உள்ள சமாச்சாரம். நல்ல ஃபீல்டு. அது நல்ல காலேஜ் பார்த்து சேருங்க. யுனானி வந்து அப்கமிங் ஃபீல்ட். அதுவும் நம்ம தமிழ்நாடு மருத்துவ கல்லூரியினால மருத்துவ பல்கலைக்கழகம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கோர்ஸ் தான். அது ஐயம் இல்லை.
சார் இப்ப எல்லா ஃபீல்ட்லயுமே உங்களுக்கு வந்து அந்த ஃபீல்ட் அந்த ஸ்ட்ரீம்கான இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். MBBSலயும் அதுக்கான வேல்யூ இருக்கும். அதே மாதிரியே யுனானி, ஹோமியோபதி, ஆயுர்வேதிக் இதுல வந்து இப்ப டிசைட் பண்ணணும். MBBS நம்ம விட்டுட்டு ஆயுர்வேதிக், ஹோமியோபதி, யுனானின்னு டிசைட் பண்ணணும்னா which could be the better option? ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு பக்கம். ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒன்னு. ரெண்டாவது வந்து ட்ரீட்மெண்ட் மெத்தடாலஜி. ஓகே. இப்ப இது எல்லாமே நேச்சுரல் பேஸ் பண்ணி பிரிவென்ஷனை பேஸ் பண்ணி தான் போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சித்தான் எடுத்தீங்கன்னாக்கா அங்க எல்லாமே ஹெர்பல் பிளான்ஸ், இந்த மாதிரி ஆயில்ஸ், இந்த மாதிரி போகக்கூடிய விஷயமா இருக்குது. எல்லாமே மனிதனுடைய பேசிக் திங்ஸ். நோய் நாடி, நோய் முதல் நாடின்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஆரம்பத்தை அறிந்து பிரிவென்ஷன் பண்றதுக்கான மெடிசன் தான் இருக்கு. இதுல முக்கியமா கவனிக்கணும்னா அந்த சித்தாவும் ஆயுர்வேதிக்கும் இந்தியன் சிஸ்டம், சித்தா வந்து தமிழ்நாடு சிஸ்டம். சோ அப்ப வந்து இதை பேஸ் பண்ணி ட்ரெடிஷனல் வேல்யூ போகணும்னு நினைக்கிறவங்க அதை எடுக்கலாம், அப்படி சொல்லிடுவோம் நம்ம. ஹோமியோபதி வந்து ஜெர்மனி ஆரிஜின் இருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நானோ டெக்னாலஜி சொல்லலாம். ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அத பேஸ் பண்ணி தான் போகணும். விருதாச்சலத்திலிருந்து நேயர் காத்திருக்கிறார் தமிழ் மாறன், அவரிடம் பேசலாம். வணக்கம் தமிழ் மாறன், உங்களோட கேள்வி என்ன? சார் நான் பிபிடி படிக்கணும்னு. என்ன தமிழ் மாறன்? பிபிடி பிசியோதெரபி, அது ஒரு பேராமெடிக்கல் கோர்ஸ் தமிழ் மாறன். நல்ல கோர்ஸ், எடுத்து படிங்க. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. செல்பா நீங்க கிளினிக் வச்சு நல்லா முன்னுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா செய்யுங்க. புதுக்கோட்டையிலிருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார் ரத்னம், அவரிடம் பேசலாம். ரத்னம் வணக்கம். ரத்னம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. மேடம் என் பையன் 150 கட் ஆஃப் எடுத்திருக்கான். ஓகே. அவன் வந்து ஹோமியோபதி பண்ண முடியுமா? தெரிஞ்சுக்கலாம். மிஸ்டர் ரத்னம், உங்க பையன் 150 கட் ஆஃப் வரும்போது இந்த கவர்மெண்ட் காலேஜஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹோமியோபதி காலேஜஸ் வந்து குறைவா தானே கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு. அதனால வந்து கட் ஆஃப் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கும். நீங்க வந்து செல்ஃப் பைனான்ஸ் காலேஜஸ்ல அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. அதுக்கு கூடவே கொஞ்சம் பேராமெடிக்கல் கோர்சஸ் அப்ளை பண்ணுங்க. ஏன்னா மெடிசன்ங்கிற ஆம்பிஷன் இருக்கனால சொல்ல வேண்டியிருக்கு. அதான் பேராமெடிக்கல் அப்ளை பண்ணுங்க. ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸ் எல்லா கோர்ஸுக்குமே ஹோமியோபதி எல்லா காலேஜுக்கும் கவர்மெண்ட்ல அப்ளை பண்ணி வைங்க. தென் வில் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இந்த கட் ஆஃப் எப்படி வருதுன்னு. திருப்பத்தூரிலிருந்து ரம்யா இணைக்கிறார். ரம்யா வணக்கம். ரம்யா, உங்களோட கேள்வி என்ன ரம்யா, சொல்லுங்க. ஹலோ சார், நான் 187.5 கட் ஆஃப் எடுத்திருக்கேன். வெரி குட் ரம்யா, சொல்லுங்க சார். அதான் நான் எந்த கோர்ஸ் எடுத்தா நல்லா இருக்கும் கேக்குறேன். உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து மெடிசன் இல்லையா? இல்ல சார், மெடிசன் கிடைக்காதுன்னு சொல்றாங்க பிசில வரதால. அதாவது நீங்க இப்ப ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் அப்ளை பண்ணலாம். 187 கட் ஆஃப் இருக்கு. 200க்கு உங்களுக்கு ஓரளவுக்கு நெருங்கி வரீங்க. செல்ஃப் பைனான்ஸ் கிடைக்கிறது ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கு நான் சொல்றேன். BDS ட்ரை பண்ணலாம். அதை விட்டா இன்ஜினியரிங் சைட் போலாம். ECE, IT இந்த மாதிரி ஏரியாஸ், மெக்காட்ரானிக்ஸ் இந்த ஏரியா செலக்ட் பண்ணலாம். நீங்க கேட்டீங்க, என்ன சொல்ல வேண்டியிருக்கு. வாழ்த்துக்கள். சித்தா ட்ரை பண்ணலாம். தாராளமா ட்ரை பண்ணலாம். நிறைய காலேஜஸ் சித்தால கிடைக்காதுன்னு சொல்றாங்க. உங்களுக்கு அப்படி கிடைக்கும். செல்ஃப் பைனான்ஸ்ல கவர்மெண்டோட பேமெண்ட் கோட்டா இருக்கு, அதுல ட்ரை பண்ணுங்களேன். வந்தா நல்லது தானே. ஓகே ஓகே சார், இந்த மாதிரி இப்ப டிஃபரெண்ட் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் மெடிசன் எடுக்கும்போது ஒரு காலேஜ் செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி செக்லிஸ்ட்ல என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பேரண்ட்ஸ் அண்ட் as well as ஸ்டூடெண்ட்ஸ் கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன ஒரு காலேஜ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி? ஜாயின் பண்ணும்போது நம்பர் 1 அந்த காலேஜோட ஸ்டெபிலிட்டி. கவர்மெண்ட் அதை பாத்துறாங்க. ரெகனைசேஷன், அதாவது மருத்துவ பல்கலைக்கழகத்தினோட அங்கீகாரம் மிக மிக முக்கியங்கிறத நம்ம சொல்லிடணும். அடுத்தது அதனோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவசியம் இருக்கும். இல்லாம அரசாங்க ரெகனைசேஷன் கொடுக்க மாட்டாங்க. ஃபேக்கல்டி, சீனியர் ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த், அவங்களுடைய பிளேஸ்மெண்ட், அவங்களுடைய எக்ஸ்போஷர், இன்டர்ன்ஷிப், பிராக்டிக்கல், இதுதான். சோ ஃபேக்கல்டிஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பிளேஸ் a main role along with the lab facilities இல்லையா? திருச்சியிலிருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார் அங்கம்மாள், அவரிடம் பேசலாம். வணக்கம் அங்கம்மாள், உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க. சொல்லுங்க அங்கம்மாள். மேடம் வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க உங்களோட கேள்வி. வந்து 188.25 வாங்கிருக்கான். 200க்கு சொல்றீங்க இல்லையா? மெடிக்கல் கட் ஆஃப் மார்க். சொல்லுங்க 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 சொல்லுங்க, தொடர்ந்து பேசுங்க அங்கம்மாள். அவனுக்கு வந்து இப்ப சித்தா வந்து கிடைக்குமா சார்? சித்தா வாய்ப்பு வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் பைனான்ஸ்ல கிடைக்கிறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கு. அப்ளை பண்ணுங்க. மத்த கோர்ஸ் அப்ளை பண்ணுங்க. ஒன்னையே நம்பி இருக்காதீங்க. கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. வாழ்த்துக்கள். சார், இதுல இருக்கிற டிப்ளமோ கோர்சஸ் பத்தி சொல்லுங்க. டிப்ளமோ கோர்சஸ் வந்து முதல்ல அங்கீகாரம் இருக்கான்னு பாத்துக்கணும். அதாவது பிரைவேட் ஆர்கனைசேஷனா இருக்கக்கூடாது. இதுல வந்து அண்டர் கிராஜுவேஷன் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். நான் டிப்ளமோ கோர்ஸ் பார்த்தா ஆல்டர்னேட்டிவ் டிப்ளமோ இன் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் ஒரு கோர்ஸ் இருக்கு. சைல்டு ஹெல்த்னு ஒரு கோர்ஸ் இருக்கு. அதே மாதிரி ரெஸ்பிரேட்டரி மெடிசன்,
இந்த மாதிரி கைனகாலஜி, இதே டென்டல், ஆங்காலஜி, இந்த மாதிரி எல்லா ஃபீல்டுமே டிப்ளமோ டெவலப்மெண்ட், டிப்ளமோ இன் ஆயுர்வேதிக், டிப்ளமோ இன் யோகா, இந்த மாதிரி எல்லா பிரான்ச் சிம்பிளா எல்லா பிரான்ச் 1 வீக் கோர்ஸ்ல இருந்து 3 months 6 months வரைக்கும் கோர்சஸ் டெவலப் பண்ணிருக்காங்க. டிப்ளமோ கோர்சஸ் இருக்கு. பட் ஒன்லி திங் இஸ் அவங்க அது ரெகக்னைஸ்டான கோர்ஸாங்கறத மட்டும் அவங்க பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம். நிச்சயமா சார், இன்னைக்கு MBBS இல்லாத மத்த மருத்துவத்துறை படிப்புகள் பத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நிச்சயமா நேயர்களுக்கு ரொம்பவே உபயோகமா இருக்கும் நம்புறோம். தேங்க்யூ சோ மச் சார். மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். நேயர்களே, இத்துடன் இன்றைய கல்லூரி வாசல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. அடுத்து வருவது தந்தி செய்திகள். தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.